இயேசு வளர்ந்த ஊராகிய நாசரேத்து மக்கள் இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. பல நேரங்களிலே இயேசுவின் செய்தி நம்மிடமிருந்து பதிலை எதிர்பார்க்கும். கடவுளுடைய அந்த செய்தியை நாம் கேட்கின்ற பொழுது நாம் அதற்கு செவிமடுத்தால் மட்டும் போதாது, அதற்கு எதிர்வினையாக, செயலாக, சொல்லாக இயேசுவால் மாற்றப்பட்டிருக்கு என்பதை நாம் தெரிவிக்க வேண்டும். நாசரேத்தூர் மக்கள் அதற்கு தயாராக இல்லை. அதற்கு மாறாக இன்னும் நிறைய புதுமைகள் செய்தால் என்ன, அங்கே செய்தீர்களே இங்கே செய்தால் என்ன, இயேசுவின் மீது நம்பிக்கையில்லா ஒரு நிலையிலே புலம்பலாகவும் கோபமாகவும் வருகிறது. நற்செய்தி வாசக முடிவிலே அவர்கள் இயேசுவை கொல்லவும் பார்க்கிறார்கள். நற்செய்தி என்பது இயேசு வழியாக வந்த அந்த செய்தி நம் வாழ்வை மாற்றியமைக்கக்கூடிய செய்தி. அதற்கு நம்மையே முழுமையாக அர்ப்பணித்தால்தான் நம்மிடமிருந்து அது பலனாக வெளிவரும். புனித பவுல் தன்னுடைய வலுவற்ற நிலையிலும் கூட அதற்கு செபிமடுத்து வல்லமையுள்ள ஒரு நற்செய்தி பணியாளராக மாறினார். முதல் வாசகத்திலே அதை பற்றி பேசுகிறார். எந்த செய்தி நமக்கு சவாலாக இருக்கிறது என்பதை பார்ப்போம். மன்னியுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறார். அதுவா? கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும். நம்பிக்கையோடு கேட்கிறோமா? தட்டுகிறோமா? நிறைய அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒவ்வொன்றாக கூர்ந்து உற்று நோக்கி இயேசுவுக்கு பதில் தருவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.